கட உபனிஷதம் பகுதி 14. இந்த உபனிஷதத்தை நமக்கு தந்தருளிய ரிஷி முனிவர்களுக்கும் எளிதில் புரியும்படி நமக்களித்த சுவாமி ஆசுதோஷானந்தா அவர்களுக்கும் நன்றியை கூறி புத்தகத்துக்குள் நுழையலாம். தலைப்பு பிரித்தறிந்து வாழ். ஸ்லோகம் 14. தர்மம், அதர்மம், காரியம், காரணம், இறந்த காலம், எதிர்காலம் ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டதாக நீ எதை காண்கிறாயோ அதை எனக்கு சொல்வாய் என்று நசிகேதன் யமதர்மனிடம் கேட்கிறான். இந்த ஸ்லோகத்திற்கு விளக்கமாக, அனைத்தையும் கடந்து பரமாத்மாவிற்கும் நிலைக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஓம்கார மந்திரத்தை பற்றி விளக்குகிறது. விளக்கம்: பிரணவ தியானம். அத்தியாத்ம யோகத்தின் சாதனையாக ஓம்காரம் அல்லது பிரணவ மந்திரத்தை தியானிக்குமாறு கூறுகிறது உபனிஷதம். இது ஓம்காரம், சப்த பிரம்மம், நாத பிரம்மம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. உலகம் படைக்கப்பட்ட போது முதலில் எழுந்தது இந்த ஓங்கார ஓசை. இது எங்கும் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் யோகிகளால் இதனை கேட்க முடியும் என்றும் கூறப்படுகிறது. யாராலும் எழுப்பப்படாத ஓசையாதலால் இது அநாகதத்வனி எனப்படுகிறது. ஓம்காரமும் அதன் உபாசனை முறையும் நமது உபனிஷதங்களில், குறிப்பாக மாண்டூக்ய உபனிஷதம் போன்றவற்றில் சிறப்பாக பேசப்படுகிறது. பிரம்மம் என்ற அரிதி நிலையிலிருந்து எழுந்த முதல் நாதம் ஆதலால் இதனை பின்பற்றி செல்லும்போது இறைவனை அடையலாம். உதாரணம் சொல்ல வேண்டுமானால், தொலைவிலிருந்து அலையோசையை கேட்கிறோம். அந்த அலை ஓசையை பின்பற்றி சென்றால் கடலை அடைந்து விடலாம். அலை ஓசை இருந்தால் கடலும் இருக்கிறது. அதுபோல பிரம்மம் என்ற அரிதி நிலையிலிருந்து எழுந்த முதல் ஓசையான பிரணவ மந்திரத்தை பின்பற்றி சென்றால் அந்த ஓசை தொடங்கிய பிரம்மத்திடமே நாமும் போய் சேரலாம். அதுவே பரமபதம் எனப்படுகிறது என்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர். பிரணவ மந்திரத்தின் மகிமையை தொடரும் 3 மந்திரங்கள் கூறுகின்றன. ஸ்லோகம் 15. எல்லா வேதங்களும் எந்த லட்சியத்தை உபதேசிக்கின்றனவோ, எதற்காக எல்லா தவங்களும் செய்யப்படுகின்றனவோ, எதை விரும்பி பிரம்மச்சரியம் கடைபிடிக்கப்படுகிறார்களோ, அந்த லட்சியத்தை அடைவதற்கான மந்திரத்தை சுருக்கமாக உனக்கு சொல்கிறேன். அதுதான் ஓம். ஸ்லோகம் 16. ஓம் என்ற இந்த மந்திரமே இறைவன். இந்த மந்திரம் மேலானது. இந்த மந்திரத்தை அறிந்து யார் எதை விரும்புகிறானோ அவனுக்கு அது கிடைக்கிறது. ஸ்லோகம் 17. இந்த பாதை சிறந்தது, இந்த பாதை மேலானது. இந்த பாதையை அறிந்து அதன் வழி செல்பவன் பிரம்மலோகத்தின் சிறப்பை பெறுகிறான். அகமுகமாக ஓம்கார மந்திரத்தை பயிற்சி செய்தால் பிரம்ம நிலையை எய்தலாம் என்று இந்த மந்திரங்களில் யமதர்மன் குறிப்பிடுகிறார். அப்படியானால் மரணம் யாருக்கு வரும்? உடம்பு, உயிர், ஆன்மா என்ற 3இன் சேர்க்கையே மனிதன். நாம் பொதுவாக மரணம் என்று குறிப்பிடுவது உடம்பின் மரணத்தை மட்டுமே. பழைய சட்டையை களைந்துவிட்டு புதிய சட்டை அணிந்து கொள்வது போல் ஜீவன் ஓர் உடம்பை களைந்துவிட்டு புதிய உடம்பை எடுக்கிறது. உடம்பை களைதலையே மரணம் என்கிறோம். ஆனால் நாம் ஆன்மா. நமக்கு மரணமில்லை. உடம்பின் மரணத்திற்கு பிறகும் நாம் வாழ்கிறோம், என்றென்றும் வாழ்கிறோம். உடலுக்குத்தான் குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம், நோய், சுக, துக்கம் என்ற மாற்றங்கள் உண்டு. ஆன்மாவுக்கு அவை இல்லை என்பதை 18வது 19வது ஸ்லோகங்களில் குறிப்பிடுகிறார்கள். ஸ்லோகம் 18. ஆன்மா பிறப்பதில்லை, இறப்பதும் இல்லை. இது எதிலிருந்தும் உண்டானதில்லை, எதுவும் இதிலிருந்து உண்டாவதில்லை. இது பிறப்பற்றது,
என்றென்றும் இருப்பது, நிலையானது, பழமையானது. உடம்பு அழிக்கப்பட்டாலும் ஆன்மா அழியாது. ஸ்லோகம் 19. தான் அடிப்பதாக நினைப்பவன், தான் அடிபட்டதாக நினைப்பவன் இருவருமே உண்மையை அறியாதவர்கள். ஆன்மா அடிப்பதும் இல்லை, அடிபடுவதும் இல்லை. இந்த ஸ்லோகங்களை கேட்கும்போது நமக்கு என்ன தோன்றுமென்றால், துன்பங்கள் வருகிறது, அதனால் கவலையும் உடல் வலியும் மன வலியும் ஏற்படுகிறது. இந்த தொந்தரவுகளை எல்லாம் நடைமுறையில் அனுபவித்து கொண்டுதானே இருக்கிறோம். அது எப்படி உண்மை இல்லை என்று சொல்ல முடியும் என்ற கேள்வி எல்லோருக்குமே எழும். இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால், உடம்பு வேறு, மனது வேறு, நாம் வேறு என்று பிரித்தறியக்கூடிய அறிவு நமக்கு வேண்டும். நாம் புலன்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறோமா அல்லது புலன்கள் நம் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உணவுக்கு நாம் அடிமையாகிவிட்டால் உடல் கெடும். உடல் கெட்ட பின்பு எந்த உணவால் தொந்தரவு ஏற்பட்டதோ அந்த உணவை உண்ணாமல் இருக்க வேண்டும். அப்போதுதான் நோய் குணமாகும். ஆனால் நாக்கு சுவைக்கு அடிமையாகிவிட்டதால் விருப்பப்பட்ட உணவை பார்க்கும்போது நோய் இருப்பதை மறந்து, அப்படியே நோய் நினைவுக்கு வந்தாலும் அதை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அந்த உணவை உண்ணத் தொடங்கி விடுகிறோம். இப்படி இருப்பது நாம் புலன்களுக்கு அடிமையாகி இருக்கிறோம் என்பதை உணர்த்தும். இதை புரிந்து கொள்ளும்போது புலன்களை கட்டுப்படுத்துவதற்குண்டான முயற்சியை எடுப்போம். இதுபோலவே மனதிற்கும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் அறிவு தெளிவு பெறும்போது இந்த உடல் வேறு, நாம் வேறு என்கிற அறிவு நமக்கு ஏற்பட்டு நாம் ஆன்மா என்பது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட அறிவு தெளிவு ஏற்படுவதற்கு ஒரு சிலருக்கு சிறிது காலமே போதுமானதாக இருக்கும். ஒரு சிலருக்கு நெடுங்காலம் பிடிக்கும். ஒரு சிலருக்கு பல பிறவிகள் கூட எடுக்க வேண்டி வரும். உடல் வேறு, நாம் வேறு என்று தெரிந்து நம்மிடம் இருக்கும் அறிவு குறைபாட்டையும் பலவீனங்களையும் போக்கிக் கொண்டு இறைவனை அடையும் வரை பிறவிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆன்மாவின் இயல்பு பற்றி அடுத்த பதிவில் காண்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி.